இப்போது முதலாவது கேள்வி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது இன்ட்யூஷன் பற்றி நமக்கு தெரியும். இன்ட்யூஷனுக்கும் எண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம் வருதுங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவீங்களா? இன்ட்யூஷன்னா என்ன? அது எண்ணங்கள். அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்றது? எது இன்ட்யூஷன், எது எண்ணம்ங்கிறத பத்தி. ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இன்ட்யூஷன்ங்கிற பேரை வச்சுட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகளில் இன்ட்யூஷனும் ஒண்ணு. நம்ம வந்து ஆன்மீகம்ங்கிறது தவறான வார்த்தை, தவறான விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஆன்மீகம் என்றால் வழிபடுதல், கோவிலுக்கு செல்லுதல், அங்க வந்து பூஜை வழிபாடுகள்லாம் செய்தல், அதுதான் வந்து இல்ல வேற அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற வழிபாடு ஸ்தலங்களுக்கு செஞ்சு வழிபாடுகள்லாம் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று அங்கெல்லாம் வழிபாடுகள் செய்வதுதான் நம்ம ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆன்மீகம் என்பது அது வேறு. ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு பெரிய அறிவியல். அதே போல்தான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறதுக்கு சமமான ஒரு தமிழ் வார்த்தையே இல்லை. ஏன்னா இன்ட்யூஷன்ங்கிறது வந்து ஒரு அஷ்டமகா சித்தி இருக்கு இல்லையா, 8 விதமான சித்திகள். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மகான்களுக்கெல்லாம் அந்த சித்திகள் பிறக்கும், அதாவது தனித்திறமை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சித்திகளில் ஒன்றுதான் அந்த இன்ட்யூஷன். அதை வந்து நம்ம தவறாக உள்ளுணர்வுன்னு புரிஞ்சிட்டு இருக்கோம். இன்ட்யூஷன்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அது வந்து அந்த பிரவாகம் அது உள்ளேந்து வரும். அந்த மாதிரி வரும்போது அது என்றைக்குமே நிற்காதது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்ட்யூஷன் இருக்கும், நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி தானே உள்ளுணர்வுங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியா இருக்கிறது இல்லையே. எப்போதானே நம்மளுக்கெல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், அந்த சமயத்துல நம்ம வந்து கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னாக்கா உள்ளேந்து அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இல்ல வேற எதையாவது பார்ப்போம், அப்ப அதுக்கு விடை கிடைச்சிடும். இல்ல ஏதாவது ஒரு நம்பரை பார்ப்போம், அதுல இருந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் இன்ட்யூஷன் கிடையாது. இது வந்து ஒரு வெறும் உள்ளுணர்வு, அவ்வளவுதான். இன்ட்யூஷன்ங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட எப்பவுமே நிரந்தரமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சித்தி, ஒரு அஷ்டமகா சித்தியில வந்து அதுக்கு சரியான ஒரு வார்த்தை இல்லை. அதனால ஆன்மாவின் குரல், ஆன்மாவின் அறிவுறுத்தல் அப்படி வேணா வச்சுக்கோ. இன்ட்யூஷன்ங்கிறதுக்கு ஈக்குவலான வார்த்தை தமிழ்ல வந்து ஒரு ஆன்மாவின் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆன்மாவை விட இன்னும் மேலிருந்த அந்த லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு ஒளி, அது நம்ம வந்து சேரும்போது அது வந்து நமக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும். இப்ப வந்து நம்ம அன்னைக்கு கேட்டோம், தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர் இவங்கெல்லாம் வந்து அந்த மும்மூர்த்திகள் எல்லாம் பாடினாங்க நிறைய. இன்றைக்கும் அது வந்து பல காலம், பல ஆயிரக்கணக்கான வருஷங்களான கூட இன்றைக்கும் வந்து அது வந்து நமக்குள் ஒலித்திட்டு இருக்கு. இன்னும் வந்து அது உயிரோட்டமா இருக்கு, உயிர்ப்போட இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்கே இருந்து வந்திருக்குன்னா, அவங்க நாவி கமலத்திலேருந்து அப்படியே மேலே இந்த வரியாக அந்த பாட்டுகள்லாம் தன்னிச்சையாக வரும். அது வந்து இன்னைக்கு வரும், தியாகராஜருக்கு நாளை கேட்டா மூடு சரியில்லை வராது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு சித்தி ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து என்றைக்குமே தொடர்ந்து இருக்கும். அப்படி அந்த மகான்கள் கிட்ட இசை இருந்தது. அது போல் பல சித்திகள் பல ஞானிகள் கிட்ட. இப்ப வந்து இந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, யார் வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் தெரியும். ஷீரடி சாய்பாபா அவருடைய புஸ்தகம் இருக்கு, ரொம்ப பெரிய நல்ல புஸ்தகம். அதுல வந்து கதைகள் நிறைய அவரை பற்றி கொடுத்திருக்கிறது. சாய் சச்சரித்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து ரொம்ப பெரிய ஞானி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய ராஜ்யத்திலயும் வெளிநாடுகள்லயும் எல்லாருக்குமே தெரியும் ஷீரடி சாய்பாபா. அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 2-3 பேர் அவருடைய ஆசிரமத்தை தேடி வராங்க. வரும் ஷீரடிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவர் உயிர் இருக்க பாக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இவர் அந்த அறைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காரு, எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம் போடுறாரு இந்த வாட்ச்மேன் கிட்ட. நீ போய் சொல்லுப்பா அந்த வாட்ச்மேன் கிட்ட, அந்த நீல சட்டை போட்டுட்டு இருக்காரே அவர் உள்ள வர வேண்டாம்னு சொல்லு, கேட்டு பக்கம் வந்துட்டாங்க, சீக்கிரம் போ சீக்கிரம் போ, சீக்கிரமா அவர் உள்ள வர வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சொல்லி அனுப்புறாரு. எப்படிப்பட்ட பிரமாதமான ஒரு விஷயம் இல்லையா இது. அதெல்லாம் இன்ட்யூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம். அது ஏன்னா மேலே அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு நல்லா இறங்கி அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு கண்ணுக்கு அப்பாற்பட்டது, இந்த பௌதிக கண்களுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கூட வெட்ட வெளிச்சமா தெரியும். எப்பவுமே 3ஆம் கண் திறந்திருக்கிற மாதிரி இருக்கும். தியானத்துல இருந்தாதான் 3ஆம் கண் கிடையாது, எப்பவுமே திறந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி.
அந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும். அப்ப அப்புறம் எல்லாரும் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள போக சொல்லிட்டாங்க. அவர் வரல உள்ளுக்குள்ள. அப்புறமா தான் தெரியுது அவர் அவங்க மனைவி கூட பெரிய சண்டை எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருக்கும் விசாரிச்சதுல அந்த ஆசிரம வாசிகளுக்கு எல்லாம் ஏன் அவரை வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னு அப்புறமா நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, துருவி தொலைச்சு என்ன விஷயம், எதுக்காக இப்படி சொல்லிட்டாரு, இவ்வளவு கோவம் எதுக்காக அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில எல்லாருமே போய் கேட்டாங்களாம். அப்ப எல்லாரும் அப்படி கேட்டு கேட்டு ஊர்ல எல்லா அக்கம் பக்கத்தார்கிட்ட கேட்டப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ அப்படிப்பட்டவருக்கு இன்னும் அவர் ரெடி ஆகல, ஆன்மீகத்துக்கு இன்னும் ரெடி ஆகல. இந்த இருக்க குணமெல்லாம் வரணும், அதுக்கப்புறம் அவர் வந்தா போறோம்னு சொல்லிதான் இவருக்கு தனிப்பட்ட முறையில அந்த நீல சட்டை போட்டுக்கிற மேல எந்த விருப்பும் வெறுப்பும் எதுவுமே இல்ல. அப்படித்த நிலையில் தானே இவர் இருக்கார். ஆனா அவர் வர வேண்டாம் ஏன் சொன்னார்னா அவர் இன்னும் ரெடி ஆகல. ஆன்மீகம் கற்றுக்கணும்னாக்கா அந்த பாடங்களை படிக்கணும்னா அதுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த அந்த ஃபார்மை இன்னும் ஃபில்அப் பண்ணல. அப்படிப்பட்டவர் இங்க வந்துட்டு அவருடைய நேரமும் வீணாகும், நம்முடைய நேரமும் வீணாகும் சொல்லிட்டு வர வேண்டாம் சொல்லிட்டாரு. அப்படி அவரோட ஒரு பள்ளி வந்துடுச்சு. அவருடைய ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்து ரூம்ல வந்துடுச்சு. அந்த பள்ளி அன்னைக்கு விபரீதமா சத்தம் போட்டு அந்த தியானத்துக்கு 4-5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தியானம் கூட பண்ண விடாம சத்தம் போட்டுட்டே இருந்தது. அவர் சின்ன ஒரு அறையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ பள்ளி இப்படி சத்தம் போடுது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன விபரீதமா இந்த பள்ளி சத்தம் போடுது? இல்ல, அவுரங்காபாத்ல இருந்து அதோடைய சகோதரி வந்துட்டு இருக்காங்க வண்டியில. அவங்க வந்துட்டு இருக்காங்க இங்க. அதனாலதான் இது வண்டியில கூட சொல்லல. அவங்க அவுரங்காபாத்ல இருந்து அவங்க இங்க ஷீரடிக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அதனால இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி இது சொல்லுது. அவுரங்காபாத்ல இருந்து சகோதரி வராங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் என்ன என்ன சொல்றாருன்னு புரியல. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. சரி பேசாம இருந்துட்டாங்க. ஏன்னா இவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இப்ப சொன்னதுல என்ன அர்த்தம்னே புரியல. கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு வண்டி நின்று. அங்க எப்பவுமே இவருடைய ஆசிரமத்துக்கு வாசல்ல ஒரு தொட்டி கட்டி வச்சு அதுல தண்ணி இருக்கு. இந்த மாட்டு வண்டி வந்துட்டு அத மாட்டை அந்த இவன் இறங்கி வண்டிக்காரன் இறங்கிட்டு மாட்டை கட்டி அதை அவுத்து விட்டு அதை தண்ணி குடிக்க வச்சிருக்கான். அந்த சமயத்துல என்ன ஆயிருக்குன்னா அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக திண்ணையில கொஞ்சம் இடம் உண்டு. அவன் அக்கடான்னு படுத்திருக்கான். அந்த சமயத்துல ஒரு பள்ளி அந்த வண்டியில இருந்து அந்த வக்கைப்போல் எல்லாம் போட்டிருக்கான். அந்த அந்த புல்லில இருந்து அப்படியே ஏறி போய் நேரா அந்த வண்டியில இருந்து எல்லாரும் கண் பார்த்துட்டே இருக்கும்போது வண்டியில இருந்து அந்த பள்ளி தாவி பிடிச்சு ஏறி ஏற்கனவே இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிற பள்ளி கிட்ட போய் நெருங்கிருச்சான். 2 பேருமா சேர்ந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு அப்புறம் அப்படி போயிட்டாங்களா, 2 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. சோ அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சது எப்படி இவருக்கு எங்க இருந்தோ அவுரங்காபாத்ல இருந்து ஒரு பள்ளி அந்த வண்டியில வருது. இவரு இங்க உட்கார்ந்து தெரிஞ்சிருக்குன்னா அது என்ன ஒரு சாதனை. எல்லாத்தையுமே தெரியக்கூடிய, எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு மகான். இந்த மகான் எப்படிப்பட்ட மகானா இருக்கான். புல்லரிச்சு போயிட்டேன் அதெல்லாம் படிக்கும்போது. எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நாம எங்க இருக்கோம், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க. நாம அந்த நிலையை எல்லாருமே எட்டுவோம். கண்டிப்பா எட்டி பிடிச்சிடலாம். கண்ணுக்கு தெரியாத சமாச்சாரங்களை எல்லாம் அவங்க சொல்றாங்கன்னாக்கா அதுதான் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் அது நிரந்தரமா இருக்கக்கூடியதுதான் இன்ட்யூஷன். இது அப்பப்போ தற்காலிகமா போறது உள்ளுணர்வு. பால திரிபுர சுந்தரி பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அந்த நவராத்திரி எல்லாம் முடிஞ்சது. இப்போ அது பத்ரிஜி ஒரு தடவை பால திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் சொல்லி தந்திருப்பாரு. பிரமிட் வேலியில வச்சுதான். அது என்னன்னாக்கா 3 வார்த்தைகள் இருக்கு. பால திரிபுர சுந்தரி இல்லது பாலா திரிபுர சுந்தரி, எப்படி வேணா வச்சுக்கலாம். பாலான்னு சொன்னாலும் சரி, பாலான்னு சொன்னாலும் திரிபுர சுந்தரி. இப்ப முதல்ல எடுத்துக்கிறது திரிபுரன்னு எடுத்து திரிபுர அப்படின்னாக்கா திரிபுர இல்லையா? திரிபுர திரினா இந்த 3 விஷயங்கள் அதுதானே இங்கிலீஷ்ல கூட 3ன்னு சொல்றோம். அது திரி அல்லது திரு அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருத வார்த்தை. அதனால 3 அம்சங்கள் கொண்டது. எது 3 அம்சங்கள் கொண்டது? எது திரிபுரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த உடல், மனம், அறிவு இல்லையா? இந்த 3ம் நம்மளுடைய 3 பாகங்கள் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் உடல்ல. இந்த ஆன்மா இந்த 3 பாகங்களையும் உருவாக்கி இந்த உடலுக்குள்ள வாசம் செய்துட்டு அப்படித்தானே வந்திருக்கோம். நம்ம இங்க இருக்கோம். இந்த ஜீவாத்மாவானது இந்த உடலை இயக்கி அது வேண்ட வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தல், பேசுதல், நினைத்தல், எல்லா வேலையும் அது சாப்பாடு செரிமானம் செய்தல், எல்லா வேலையும் செய்யறதுக்கு அந்த ஜீவாத்மா இங்க அந்த உடல்ல
அது வேலை செஞ்சுட்டு. சோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அப்படியே இருந்துட்டே இருந்தோம்னாக்கா, அப்புறம் வந்து நிறைய பாவங்கள் நிறைய சேர்த்துவோம். தேவையில்லாததுல போய் மாட்டிக்குவோம். தேவையில்லாததெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். இப்ப தேவையானது எது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது இது 3 என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து நம்ம மனம், அத வந்து நம்ம இப்போ வந்து ஒரு அமைதி நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம தியானம் செஞ்சு செஞ்சு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ அந்த மனதை ஒரு அளவுக்கு ஒரு வசப்படுத்துறதுனாக்கா வசியம் பண்றது கிடையாது. ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியும். நம்மள ஏன்னா மனசை அடக்கி அடக்கி பார்த்தோம்னா அது அடங்காம திமிரு திருப்பியும் வரும். அடக்க முடியாது. ஆனால் வந்து அதை ஒரு மௌன நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்மளால முடியும். வேறொரு வேலையை செஞ்சு அதை வந்து மௌன நிலைக்கு கொண்டு போறோம். அந்த மனதை அப்படியே நீங்க ஒரு மௌன நிலைக்கு கொண்டு போகும்போது ஓரளவுக்கு அது உங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கு. அதே மாதிரி மனதின் ஒரு பிரதிபலிப்பு அல்லது மனதின் வந்து ஒரு ஒரு இது இந்த ஒரு காயின்ல 2 பக்கம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு பக்கம் வந்து மனது அப்படின்னா உடல் வந்து இன்னொரு பக்கம். இப்ப ஒரு பக்கத்தை பார்த்தாலே அது காயின்னு தெரிஞ்சுக்கும். இன்னொரு பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அது அல்லது ஒரு நிழல், மனதின் நிழல் அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். அந்த மனதின் நிழல் தான் உடல். மனது எப்படி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் உடலும் இருக்கும். நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரிதான் உடல் இருக்கு. சோ அந்த அந்த ரெண்டுமே வந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க சாந்தப்படுத்தும் போது இந்த உடலானது நிறைய ஒரு இம்பேலன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய இம்பேலன்ஸ் இருக்கு. நம்ம வாதம், பித்தம், கபம் எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி அந்த 3ம் இருக்கு. அது 3க்கும் கோளாறு ஏற்படும். வாதம்னாக்கா குளிர்ச்சி, அந்த மாதிரி இந்த சீதம், ஜலதோஷம் அந்த மாதிரி வந்துடும். இல்ல வாயு வந்துடும். அப்புறம் வந்து பித்தம், கபம், இதெல்லாம் வந்து கபம் வந்து ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்க சீதளம். அப்புறம் அதிக சூடு. அதுக்கப்புறம் வந்து பித்தம் பித்தம் எல்லாம் அதனால்தான் வருது. இந்த மாதிரி அந்த 3ம் வந்து சரியான அளவில் இல்லாம அது அந்த தகராறு கோளாறு ஏற்பட்டுட்டே வரும்போது வியாதி ஆகும். அதை வந்து ஒரே நிலையில பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள எனர்ஜி நம்ம கிட்ட இல்ல. எப்ப நம்ம மனசுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே வருமா தியானத்து மூலியமா, அப்ப வந்து மனசு வந்து மனோபலம் ஜாஸ்தியாகி மன தெளிவு ஜாஸ்தியாகி, அந்த தெளிவு ஜாஸ்தியாம உடல்ல கூட ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த பேலன்ஸ் வந்தது, அந்த ஈக்குவிலிபிரியம் வந்தது. ஈக்குவிலிபிரியம் வரும்போது அதுல வந்து வியாதி இல்லை. இப்ப இப்படியாக நம்ம வந்து உடலையும் மனதையும் ஓரளவுக்கு கடந்து வந்துட்டோம். எதனால? தியானம் செய்து செய்து. அந்த தியானத்தை செய்து செய்து மாத்திரம் இல்லாம நம்ம சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் இதெல்லாம் செய்யறோம் இல்லையா? தியானம் செய்யறோம், பயிற்சி, அதுக்கப்புறம் புத்தகங்கள் படித்தறிதல், அப்புறம் வந்து மற்றவர்களுடைய தியான அனுபவங்களை கேட்டு அறிஞ்சுக்கிறோம். இவ்வளவும் நம்ம செய்யும் போது என்ன ஆகுது? நம்முடைய சிற்றறிவானது பேரறிவாக மாறிவிடும். இன்னும் பெரிய சமாச்சாரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்ப பெரிய சமாச்சாரத்திலேயே இருக்கலாமா அப்படின்னு இருக்கு. சிற்றின்பங்களை கொடுக்கக்கூடிய அல்லது சிற்றறிவான சமாச்சாரங்கள், உலகாய விஷயங்கள்ல வந்து பிரமிப்பு ஏற்பட்டா கூட அவ்வளவு தூரம் ஈடுபாடு கொஞ்சமா கம்மி ஆயிடும். கம்மி இன்னும் பேரறிவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சோம். அப்ப இந்த 3மே நம்ம வசப்பட்டு, அதுதான் திரிபுர அப்படின்னா இந்த 3ம் வசப்பட்டவர் திரிபுர. அவ எப்படி இருப்பான்னா ரொம்ப சுந்தரியா, அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா. அவ எப்படி இருப்பான்னா அழகா, அப்பதான் அழகு வந்து வெளியில வரும். இந்த 3ஐயும் வென்றவர்கள் தங்கள் வசப்படுத்தினவர்களுக்கு வந்து ஒரு ஆறா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆறால என்ன ஆயிடும்? அவங்க அழகா இருப்பாங்க. இப்ப வந்து சத்தியம், சிவம், சுந்தரம் அந்த 3 கிடைச்சு. சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா மனதில் தியானம் செஞ்சு செஞ்சு மனதை அந்த ஒரு எண்ணங்களற்ற நிலைமையில கொண்டு போகும்போது நிறைய ஆற்றல் கிடைச்சு சத்தியம் கிடைச்சிச்சு. சத்தியம் கிடைக்கும்போது சிவம்னா சந்தோஷம். சதா சிவானா எப்பவுமே சந்தோஷம். ஆனந்த பேரானந்தத்தில் இருக்கிறதா சதா சிவா அப்படின்னு சொல்றது. சிவானாக்கா ஆனந்தம்னு அர்த்தம். அப்ப வந்து அந்த ஆனந்த பெருக்கில் இருக்கணும்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த உடல் அல்ல, பெரிய ஆன்மா, பேராற்றல் கொண்ட ஆன்மா அப்படின்னு நினைக்கும் போதே அந்த அந்த பேரின்பம் வந்து அப்படியே பெருக்கெடுத்து உள்ளுக்குள்ள ஓடும். அந்த மாதிரி ஓடும்போது உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம் அது உங்களுக்கு ஏற்படும். அப்படி இது 2ம் கிடைக்கும்போது, சத்தியமும் சிவமும் கிடைக்கும்போது சுந்தரம் தனியாவே உங்ககிட்ட மிளந்துடும். அந்த கண்ணுல ஒரு தீட்சண்யம், ஒரு குரல்ல வந்து ஒரு அழகான குரல், அதுக்கப்புறம் எதையுமே சத்தியத்தை சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள், பயத்தை ஏற்படாத இவங்க கிட்ட இருந்தா ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியை நம்ம உண்டாக்கிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம இருக்கிற ஒரு ஆத்மாதான் பால. அதை எப்பவுமே அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாக்கா
எப்பவுமே பாலாவாக இருப்பாங்க. அதாவது பாலானாக்கா குழந்தை கிடையாது, அந்த யூத் யங்ஸ், அதாவது இளமை, இளமையா இருப்பாங்க. அவங்களுக்கு வயோதிகம் கிடையாது. அப்படித்தவங்களுக்கு அந்த ஆத்மாக்கு வயோதிகம் கிடையாது. வளர்ந்துட்டு இருப்பாங்க, முதிர்ச்சி அடைந்த ஆன்மாவா இருப்பாங்க, ஆனா இளமையா இருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். முதிர்ச்சியில ரொம்ப முதிர்ச்சி, ஆனா இளமையில வயசுன்னு பார்த்தோன்னா ரொம்ப இளமையா இருப்பாங்க. அதாவது எப்பவுமே ஆற்றல், அருமையான ஆற்றல் கொண்டவங்க, அதுதானே இளமைங்கிறது. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இணக்கமா, எல்லாரும் வந்து அவங்க கிட்ட நெருக்கமா இருப்பாங்க, வந்துடுவாங்க. அப்படியே அந்த ஆறா வந்து அவங்க எல்லாருமே ஈர்க்கும் சக்தியை கொடுத்துரும். அதுதான் பால திரிபுர சுந்தரிங்கிற, நான் எல்லாருடைய ஆத்மாவும் அதுதான். நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆத்மா அதுதான், நாமளே அதுதான். நாம எல்லாருமே பால திரிபுர சுந்தரிகள் தான். நம்முடைய மனதை தெளிவான நிலையில, எண்ணமற்ற நிலையில வச்சுக்கும் போதுதான் இதெல்லாம். அதுதான் ஆரம்பம். தியானம் நிறைய செய்யணும், நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும், சஜ்ஜன சங்கத்தியமும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது, நல்ல கிளியரா இருந்ததும்மா. இதுதான் சரியான திரிபுர சுந்தரி, பால திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு ஆளை உருவாக்கி பக்தி மார்க்கத்துல அப்படி ஒரு உருவகிச்சு அந்த அம்மாக்கு பூஜை பண்ணி ஆரத்தி எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதனால ஒண்ணுமே வராது நம்மளுக்கு. சும்மா அதெல்லாம் வந்து வெளி தோற்றங்கள், அவ்வளவுதான். நாம நம்மளுடைய கற்பனைக்கு வேண்டி வெளியில தோற்றம் வச்சிருக்கோம், அவ்வளவுதானே தவிர்த்து நம்ம கற்பனையில உருவானதை தவிர்த்து அதனால ஒன்றுமே அடைய முடியாது. நம்ம எப்போ மூச்சு பக்கம் வந்து அதை கவனிக்கிறோமோ அந்த சமயத்துல எல்லாமே ஆரம்பிக்கும். ஓகே, மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக யாழினி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் யாழினி, சொல்லுங்க. என்னுடைய திரிபுர சுந்தரி என்னுடைய அம்மாதான். சுந்தரி என்னுடைய அம்மாதான். எனக்கு அப்படித்தான் நித்தமும் வாரதும் பால திரிபுர சுந்தரியா தான் வருவா. சச்சோ, நீங்க எல்லாருமே அப்படிதான் எனக்கு காட்சி அளிக்கிறது. நீங்க அத்தனை பேரும், மைத்திரி ஆகட்டும், சூர்யாவாகட்டும், யார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அழகான கிரகலட்சுமி. நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் அனைவரும் வந்து பால திரிபுர சுந்தரிகளா தான் எனக்கு தெரியுறீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் தியானத்துல இறங்கிட்டீங்க, தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்ன வேணும்? அது உண்மைதானம்மா, உங்களுக்கு பெருந்தன்மை அம்மா. அது உண்மை. நன்றி அம்மா. ஆனா எனக்கு அம்மா இன்றைக்கு ஒரு ஒன்றரை மணித்தியாலமா தியானம் செய்யப்பட இல்லையம்மா. ஒன்றரை மணித்தியாலமா டிஸ்டர்ப் பண்ணிக்கணும் இருக்கு. அங்க வந்து இருக்கிறது, இங்க வந்து இருக்கிறது. நான் என்ன இன்றைக்கு ஆச்சு இந்த ஈக்கு ஒட்டி ஈயுமே இல்ல வீட்டுல. ஆனா ஒரே ஒரு ஈ மட்டுக்கும் வந்து நீங்க ஏதோ ஜென்மத்துல யாரோ பாவம் நல்லா தியானம் பண்றவங்களுடைய தியானத்தை கெடுத்திருக்கீங்க. அதனாலதான் அந்த ஈ வந்து பழி வாங்குது. இந்த கர்மா கழிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் நாளையில இருந்து வராது. ஈ கிட்ட சொல்லிக்கிறேன், ஈ தெய்வமே. ஈ கிட்ட மன்னிப்பு கேட்டுனானம்மா. என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஏதாவது செய்திருந்தா எனக்கு மன்னிச்சுக்கோ. ஆனா மன்னிப்பு கேட்காதுங்க. நான் என்னுடைய பாடத்தை நான் கற்றுட்டேன். இனி வந்து நான் ஒழுங்கா தியானம் செய்யறதுக்கு பாக்குறேன். நாளையில இருந்து நீங்க இருந்தாலும் நான் தியானம் செய்வேனே அப்படின்னு சொல்லி அத நீ என்ன வேணுமெல்லாம் செய், நான் செய்யறத நான் செய்வேன், நான் குழப்பவே மாட்டேன் இருந்துட்டேன். தியானத்துக்குள்ள ஆழமா போயிட்டோம்னாக்கா ஈ வந்து உட்கார்ந்தாலும் தெரியாது. இது வந்து உட்கார்ந்து புத்து மண்ணு வந்து புத்து வச்சிடுமா, அப்படியே புத்து கட்டிடுமா. அந்த மாதிரி தியானம் செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்களேன், இல்லையா? அதெல்லாம் வந்து அது அந்த சின்ன சின்ன புழுக்கள் வந்து புத்து வைக்கும் இல்லையா? அதுதானே நீங்க பேசிருக்கீங்க இல்லையா, புத்து வைக்கிறத. அந்த பாம்பு புத்து எல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி மனிதர்களுக்கு மேலேயே புத்து வச்சிடுமா. புத்து வைக்கிறது கூட தெரியாம அவங்க தியானம் செய்வாங்க. அப்ப எப்படிப்பட்ட தியானத்துல அவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுங்க. இப்போ எந்த ஈ வந்தாலும் சரி, கொசு வந்தாலும் சரி, வேற என்ன வந்தாலும் எந்த தொந்தரவுக்கும் நான் வந்து மனசு இடம் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியா உட்காந்துருங்க. 6 மாசமா மெடிடேஷன் பண்றேன் அம்மா. நான் ரெகுலரா எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போதான் திருப்பி அந்த சேனல் பார்த்து எவ்ரிடே பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை பிரெத்ல ஃபோக்கஸ் பண்றப்போ எனக்கு ஏதோ அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆகுது. நான் அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆகுது. திருப்பி சொல்றாங்க லைக் ஃப்ரீயா நேச்சுரல் பிரெத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு. பட் நான் ஒன்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே இட் இஸ் லைக் நான் கண்ட்ரோல் பண்றேன், அப்படியே மூச்சை இழுத்து விடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அடிக்கடி பாத்தீங்கன்னா இப்போலாம் வர
பிரெத்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு மூச்சு விடாத நிலைமைக்கு போயிடுறேன். லைக் ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது இருக்கு. ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரம். வெரி குட். சரிம்மா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த நெத்தியோட நடுப்பகுதியில இந்த மூக்கு ஸ்டார்ட் ஆகுற இடத்துல ஒரு அத வலின்னு சொல்ல முடியல. எனக்கு ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு இழுக்கிற மாதிரி ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அது ஆமாமா. அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன்லேருந்து வந்தா கூட அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு. திருப்பி நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, அது இனிஷியலாவே அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ரொம்ப இப்போ சுத்தி சத்தம் இருந்து கூட நான் பிரெத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அது அந்த மாதிரி ஆரம்பிச்சிடுதும்மா. அதுக்கப்புறம் அதுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு வேண்டி அதெல்லாம் செய்து 3ஆம் கண் திறந்துடும். அப்ப சரியா போயிடும். அது என்னால நினைச்சிருந்தா நான் நிறுத்திருக்க மாட்டேன். அது எப்படி நிறுத்துறேன்னு எனக்கு தெரியல. நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை. பாம்பு இருக்குல்லம்மா, இந்த பேர் சொன்னா கூட எனக்கு பயம். லைக் அவ்வளவு ஒரு ஃபோபியா. எப்படி ஓவர் கம் பண்றது? தியானம் செஞ்சுட்டே வாங்க, போக போக அதெல்லாம் குறைஞ்சிடும். எல்லாமே பயம் ஒரு இந்த ரீசன் இல்ல. பயம் அடிக்கடி பயத்துக்கு காரணமே மரண பயம். மரண பயம் ஏன்னா நான்வெஜ் சாப்பிடறதுனால. ஏன்னா மத்தவங்களுக்கு மரணம் கொடுத்து அதை சாப்பிடும் போது அந்த மரணம் நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணி, அதனாலதான் சாப்பிட வேண்டாம் சொல்றதே. மனதை பாதிக்கிறதுனாலதான் நான்வெஜ் பூண்டு எல்லாம் வேண்டாம்னு சொல்றதே. அதனாலதான் மனதை பாதிக்கக்கூடியது. அப்ப அந்த மரணத்தை உண்டு பண்ணி மரணத்தினால நம்ம ஒரு மரணத்தை கம்பல்சரியா ஒண்ணு கொண்டுதானே சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடும் மரணத்தை உண்டு பண்றோம். அப்ப அந்த மரண பயம் அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். அவங்க கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் முன்னால நம்மளை வெட்டி கொண்டு போறாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். கண்டிப்பா அவன் அந்த மரண பயமானது நம்மளை தொத்திக்கும். நான்வெஜ் சாப்பிடும் போது எத்தனை சாப்பிட்டாலும் அந்த வேதனை வலி அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்ச்சிகள். அப்ப அதெல்லாம் நம்ம ஆத்மாவை சூழும் போது சில சமயங்கள் அது வெளிப்படும். அப்ப அதெல்லாம் வேற ஒரு விதத்துல பயத்தை காட்டுங்க. நீங்க தியானம் செஞ்சுட்டு வாங்க. நிறைய குரூப் மெடிடேஷன்ல நிறைய தடவை போங்க. நிறைய தியானத்துல உட்காருங்க. நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் படியுங்க. சீக்கிரமா அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துடும்.